ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் குற்றியலோகரம் குற்றியலகரம் அதில் இருக்கிற மிக மிக முக்கியமான கேள்வி தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்வி எல்லாமே லைன் பை எடுத்த கொஸ்டின் தான். மேக்ஸிமம் இது வந்து கேட்கறது அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே லைன் பை எடுத்துருக்கோம். எந்த மாதிரியான கொஸ்டின் எடுப்பாங்கன்னு நினச்சி அது மாதிரி லைன் பை எடுத்துருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல வந்து ஒரு வீடியோவும், பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஒரு வீடியோவும், குற்றியலுகரம் அண்ட் குற்றியலிகரம் அது ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்பைண்டா 3 வீடியோ சேர்த்து கம்பைண்டா அப்லோட் பண்ணியிருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா. நீங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துங்க. அப்போ நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலுக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஜாயின் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் தமிழ் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எங்கள் தமிழ். ஸோ இந்த பாடல் வரியை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள வந்து எங்கள் தமிழ். எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 6வதுல இன்ப தமிழ்னு ஒரு பாடல் இருக்கும், அது வந்து பாரதிதாசன். இது எங்கள் தமிழ்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். நல்லா டிஃபரன்ஸ் பார்த்துங்க. இன்ப தமிழ்னா பாரதிதாசன், எங்கள் தமிழ்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்த கொஸ்டின், தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் நாமக்கல் கவிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா காந்திய கவிஞர். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் நாமக்கல் கவிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா காந்திய கவிஞர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்னா நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரின் நூல்கள் மலைக்கள்ளன். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை, சங்கொலி. நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் வந்து மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை, சங்கொலி. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்ற பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். நெறி என்ற சொல்லின் பொருள் என்ன? வழி. நெறினா வழி. ஸோ எங்கள் தமிழ் இருக்கிற மிக முக்கியமான கேள்விகள் பார்த்தோம். அது லைன் பை கொஸ்டின் தான், லைன் பை தான் எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து ஒன்றல்ல இரண்டல்ல பாடல் இருக்கிற மிக முக்கியமான லைன் பை கொஸ்டின் பார்க்கலாம். ஒன்றல்ல இரண்டல்ல என்ற பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. ஒன்றல்ல இரண்டல்ல என்ற பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. உபகாரி என்பதன் பொருள் வள்ளல். உபகாரி என்பதன் பொருள் வள்ளல். பகைவரை வென்றதை பாடுவது டேஸ் இலக்கியம்? பரணி இலக்கியம். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். புலவர் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணவள்ளல். புலவர் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணவள்ளல். முல்லைக்கு தேரை தந்தவர் வள்ளல் வேள்பாரி. முல்லைக்கு தேரை தந்தவர் வள்ளல் வேள்பாரி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் உடுமலை நாராயணகவி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும், படங்கள்லையும் பாடல் ஆசிரியராகவும், நாடக எழுத்தாளராகவும், நாடகத்தில் எழுத்தாளராகவும் இருந்தவர் வந்து உடுமலை நாராயணகவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் உடுமலை நாராயணகவி. ஞாபகம் வச்சுங்க. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயணகவி. வந்து பேச்சு மொழி எழுத்து மொழி இருக்கிற மிக முக்கியமான கேள்வி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எதன் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது? மொழி. இந்த பாடம் முழுக்குமே பேச்சு மொழியும் எழுத்து மொழி பற்றி இருக்க போகுது. ஸோ எதன் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறை கொண்டு செல்லப்படுற மொழி தான். மொழியின் மூலமாக தான் ஒரு தலைமுறையிலிருந்து சிந்தனை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். ஃபர்ஸ்ட் பேசுறது, அது கேட்கறது, அதுதான் மொழியின் முதல் நிலை. மொழியின் இரண்டாம் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். மொழியின் முதல்நிலை எது? பேசுவதும் கேட்பதும். மொழியின் இரண்டாம் நிலை வந்து எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். ஞாபகம் வச்சுங்க. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. ஏன்னா ஒரு மொழியை பேசும்போது அது வளரும். பேச்சு வழக்கில் இல்லைன்னா அந்த மொழி வந்து அழிந்த மாதிரி தான் கணக்கு. ஏன்னா எழுத்து மொழியா இருக்கிற வரையும் அது வந்து யூஸ் கிடையாது. நம்ம பேசணும், அன்றாடம் ஒரு மொழியை பேசும்போது தான் அந்த மொழி வளர்ந்துட்டே இருக்கும், அடுத்த தலைமுறை கொண்டு போக முடியும். ஸோ மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்றிறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை டேஸ் நூற்பா உணர்த்துகிறது? நன்னூல். சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்றிறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை நன்னூல் என்னும் நூற்பா உணர்த்துகிறது. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில்
திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து நன்னூல். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என கூறியவர் மு. வரதராசனார். ஒரு முக்கியமான கேள்வி. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியாகும் என கூறியவர் மு. வரதராசனார். பேச்சு மொழி இடத்திற்கிடம் மாறுபடும். இவ்வாறு மாறப்படும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். இப்ப தமிழ் மொழி எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த மொழியை வந்து ஒவ்வொரு மாதிரி பேசுவோம். ஸோ அதுதான் வட்டார மொழி. தமிழ் எழுதும்போது ஒரே வரி வடிவில் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி எழுதுவோம். ஆனால் பேசும்போது வெவ்வேறு மாதிரி பேசுவோம். அதை வந்து வட்டார மொழி. பேச்சு மொழி இடத்துக்கிடம் மாறுபடும். இவ்வாறு மாறப்படும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு இன்றியமையாது எழுத்து வடிவம். ஏன்னா ஒரு மொழிக்கு எழுத்து வடி இருந்தாதான் நீண்ட காலம் வந்து இருக்கும். வந்து பேசிட்டே இருந்தோம்னா அந்த மொழிக்கு வந்து ஒரு வடிவம், ஒரு வடிவம் இல்லைன்னா அது வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ எழுத்து வடிவம் இருக்கணும். ஒரு மொழிக்கு வந்து அந்த எழுத்து வடிவம் இருந்தாதான் அது வந்து இலக்கியங்கள் மூலமா, இலக்கணம் மூலமா எழுதப்பட்டு நீண்ட காலம் நிலை பெறும். ஸோ அதனால வந்து ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு இன்றியமையாது எழுத்து வடிவம். பேச்சு மொழியை டேஸ் என்றும் எழுத்து மொழியை டேஸ் என்றும் கூறுவர். பேச்சு மொழியை வந்து உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியில் சொற்கள் குறுகி ஒலிக்கும். பேச்சு மொழி சொற்கள் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழி சொற்கள் முழுமையாக எழுதப்படும். நம்ம ஆல்ரெடி குற்றில பார்த்தோம்ல, பேசும்போது அந்த சொற்கள் குறுகி ஒலிக்கும். அதை எழுதும்போது முழுசா எழுதுவோம். அதுக்கு என்ன ஒரு அளவோ அந்த அளவுக்கு எழுதுவோம். ஸோ பேச்சு மொழி சொற்கள் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழி சொற்கள் முழுமையாக எழுதப்படும். பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகம் இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவாக இருக்கும். இப்போ ஒரு மொழியை நம்ம பேசும்போது உணர்ச்சி வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு சொல்லும்போது அது கோபமா பேசுறோமா இல்லை வந்து சந்தோஷமா பேசுறோமாங்கிறது நம்ம பேசும்போது அந்த உணர்ச்சிகள் தெரியும். ஆனால் எழுதும்போது வந்து அது எந்த ஒரு மனநிலை எழுதணும்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அதனால வந்து பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் வந்து அதிகம் இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவாக இருக்கும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது டேஸ் மொழி எனப்படும். இரட்டை வழக்கு மொழி. அதாவது ஒரு மொழி நம்ம பேசும்போது ஒரு மாதிரியே பேசுவோம் இல்லை, எழுதும்போது ஒரு மாதிரி எழுதுவோம். அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து அதிகமாக இருந்தால் இரட்டை வழக்கு மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். தமிழில் பழங்கால முதலில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியவர் வந்து தொல்காப்பியர். தமிழில் பழங்காலம் முதலில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறிய தொல்காப்பியர். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். போன கொஸ்டின் பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்தா அது வந்து இரட்டை வழக்கு மொழி. இப்போ வந்து தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழ் இரட்டை வழக்கு மொழி என்பர். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு சொல்ல எழுதும்போது எக்ஸாம்பிள் பொருள் இருக்கிறது அப்படின்னு எழுதுவோம். நான் பேசும்போது பொருள் இருக்குது. ஸோ இருக்கிறது இருக்குது ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அப்போ வேறுபாடு இருக்குது. அதனால வந்து தமிழ் மொழி வந்து இரட்டை வழக்கு மொழி. எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்பது யாருடைய ஆசை? பாவேந்தர் பாரதிதாசன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எளிநடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்பது யாருடைய ஆசை? பாவேந்தர் பாரதிதாசன். ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். ஒளியின் வரி வடிவம் தான் எழுத்து ஆகும். குற்றியலுகரம், குற்றியலிகரம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. அது வந்து முதல் எழுத்து, சார்பெழுத்து. ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. அது முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 30. அது வந்து உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா? முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. அது உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 12. ரெண்டும் சேர்ந்து 30 எழுத்துக்கள். அதுதான் முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. உயிர்மை, ஆயுதம், உயர்லப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகள் குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பெழுத்துக்கு எத்தனை வகைப்படும்? 10. நல்லா பாருங்க. தமிழ் எழுத்துக்கு எத்தனை வகைப்படும்? 2. அது முதல் எழுத்து சார்பெழுத்து. அப்படியே முதல் எழுத்துக்கு எத்தனை வகைப்படும்? 30. அது வந்து உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. ரெண்டு சேர்ந்து 30 எழுத்துக்கள். அதுதான் முதல் எழுத்து. அதுக்கப்புறம் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10. அது உயிர்மை, ஆயுதம், உயர்லப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது 10 தான் சார்பெழுத்துக்கள்.
குற்றியலுகர எழுத்துக்கள் கு, சு, டு, து, பு, ரு. குற்றியலுகர எழுத்துக்கள் வந்து 6. அது வந்து கு, சு, டு, து, பு, ரு. ஓகேங்களா? அதாவது தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் டேஸ் ஆகும் குற்றியல் உகரம். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் வந்து குற்றியல் உகரம் ஆகும். குற்றியலுகரத்தின் மாத்திரை அரை மாத்திரை. குற்றியலுகரத்தின் மாத்திரை அரை மாத்திரை. குற்றியலுகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல்கிடல் உகரம். குற்றியலுகரம் பிரித்து எழுதுனா குறுமை கூட்டல் இயல்கிடல் உகரம். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் உகரம் முற்றியல் உகரம். ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டை பார்த்துங்க. தனக்குரிய மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும் உகரம். குறைந்து ஒலிச்சுன்னா அது வந்து குற்றியல் உகரம். ஒரு மாத்திரையில் முழுமையாக எந்த இடத்துல குறையாம முழுமையாக ஒலித்தால் அது முற்றியல் உகரம். குறைந்து ஒலித்தால் குற்றியல் உகரம். முழுமையாக ஒலித்தால் முற்றியல் உகரம். டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு டேஷ் எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம். கரம், கான், காரம், கேனம். தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு டேஷ் எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம்னா கரம், கான், காரம், கேனம். குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் எழுசாரியை கரம். அது வந்து அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். குறில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் எழுசாரியை வந்து கரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் எழுசாரியை வந்து காரம். அது வந்து மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் எழுசாரியை வந்து காரம். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுவது கேனம், அக்கேனம். ஆயுத எழுத்தை குறிக்க பயன்படுவது கேனம். தனி குறிலை அடுத்து வரும் வலின உகரங்கள் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்பர். தனி குறிலை அடுத்து வலின உகரங்கள் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்பர். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? 6. அது வந்து நெடில்தொடர் குற்றியலுகரம், ஆய்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்னா 6. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம். மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம். மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம். இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். 20வது கொஸ்டின். டேஸ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இவ். டேஸ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லைன்னா அது வந்து இவ். டேஸ் எழுத்துக்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லைன்னா சு, டு, ரு. டேஸ் எழுத்துக்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லைன்னா சு, டு, ரு. தன் மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம். தன் மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம். குற்றியல் இகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றியல் இகரம் பிரித்து எழுதுகனா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றியல் இகரம் எத்தனை இடங்களில் வரும்? 2. குற்றியல் இகரம் எத்தனை இடங்களில் வரும்னா 2. குற்றியல் இகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டும் உள்ளது. குற்றியல் இகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும் உள்ளது. 27வது கொஸ்டின். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரம் ஆக மாறும். குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அடுத்து மொழியை ஆள்வோம். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல். திணை எத்தனை வகைப்படும்? 2. அது உயர்திணை அஃறிணை. திணை எத்தனை வகைப்படும்? 2. அது உயர்திணை அஃறிணை. நெக்ஸ்ட் கரைச்சொல் அறிவோம். ஊடகம் மீடியா. ஊடகம்னா மீடியா. பருவைதல் மேகசைன். பருவைதல்னா மேகசைன். மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ். மொழியியல்னா லிங்குஸ்டிக்ஸ். பொம்மலாட்டம் பப்பட்ரி. பொம்மலாட்டம்னா பப்பட்ரி. ஒலியியல் போனோலஜி. ஒலியியல்னா போனோலஜி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராபி. எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராபி. இதழியல் ஜேர்னலிசம். இதழியல்னா ஜேர்னலிசம். உரையாடல் டயலாக். உரையாடல்னா டயலாக். ஸோ அவ்வளோதான். 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற மிக மிக முக்கியமான கேள்விகள் பார்த்தாச்சு. இது வந்து லைன் பை லைன் கொஸ்டின் தான். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ஆல் கொடுத்துங்க. அப்போ நான் போய் நோட்டிஃபிகேஷன் வரும். டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் உங்களை வேறு வழியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.